வணக்கம். நான் உங்கள் ஜெயா. நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஆலிஸ் வாக்கர் எழுதின இன் சர்ச் ஆஃப் அ மதர்ஸ் கார்டன்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஸேயான த பிளாக் ரைட்டர் அண்ட் த சதர்ன் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த எஸ்ஸேயோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இன் சர்ச் ஆஃப் அ மதர்ஸ் கார்டன்ஸ்ன்ற புக்கை அவங்க 1983 எழுதியிருக்காங்க. இதில் மொத்தம் 36 ஆர்டிகல்ஸ், ஆலிஸ் வாக்கர் எழுதின ஆர்டிகல்ஸே இருக்குது. எல்லாமே நம்ம விமனிஸ்ட் ப்ரோஸ்ன்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய இந்த எஸ்ஸேஸ், ஆர்டிகல்ஸ், ரிவ்யூஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் அதுக்கு மாத்திரம் இல்லாமல் அவங்களுடைய ஸ்பீச்சஸ் எல்லாம் 1966லேருந்து 1982க்குள்ளே அவங்க எழுதுனது பேசினது தான் இதில் இருக்குது. இதில் நிறைய பார்த்திங்கன்னா அவங்களோட விமனிஸ்ட் தியரியை பற்றி எழுதியிருக்காங்க. விமனிஸ்ட்னால் என்ன அவங்க நினைக்கிறாங்கன்றது முதலே சொல்லிடுறாங்க. அதாவது அது ஒரு பிளாக் ஃபெமினிஸ்ட் இல்லைன்னா ஒரு ஃபெமினிஸ்ட் ஆஃப் கலர் அப்படின்றது சொல்கிறாங்க. இதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அம்மாவுடைய ஒரு பிளாக் ஃபோக் எக்ஸ்ப்ரெஷன், அம்மாவுடைய அது அவங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்களே அதில் பெண் பிள்ளைகளுக்கும், அது மாத்திரம் இல்லாமல் ஒரு பெண்மணிக்கு இன்னொரு பெண்மணி மேலே இருக்கக்கூடிய அந்த காதல், அது செக்ஷுவலியாகவும் இருக்கலாம், நான் செக்ஷுவலாகவும் இருக்கலாம், அதையும் அது மாத்திரம் இல்லாமல் நிறைய இடத்துல இந்த விமென்ஸ் கல்ச்சரை அவங்க அப்ரிஷியேட்டும் பண்ணுறாங்க. இதுதான் வேணும்னு அவங்க சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் மக்கள், அதுலேயும் ஆண்கள் பெண்கள் எல்லாமே இந்த உலகத்தில் வாழணும், அதுக்காக தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விமனிஸ்ட் ஃபெமினிஸ்ட்க்குன்னு என்னென்னா பர்பிள்ஸ் டு லாவெண்டர். இப்போ லாவெண்டர் கலரே பர்பிள் தான், ஆனால் லாவெண்டர் வேறு பர்பிள் வேறுன்னு இல்லை. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, விமனிஸ்ட் வேறு ஃபெமினிஸ்ட் வேறு இல்லை, விமனிஸ்ட்னாலே ஃபெமினிஸ்ட் தான், ஃபெமினிஸ்ட்னா விமனிஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம்லாம் பெண்களை பற்றி மாத்திரம் இல்லாமல் அவங்க இந்த எஸ்ஏஸ் ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸை பற்றி, ஆன்டி செமிட்டிசம் பற்றி, அப்புறம் சிவில் ரைட்ஸ் மூமெண்ட்டை பற்றி எல்லாம் கூட அவங்க பேசியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. இந்த பார்ட் 1ல் வரக்கூடிய இந்த பிளாக் ரைட்டர் அந்த சதர்ன் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களே வாழ்க்கையில் நடத்தின சில போராட்டங்கள், கஷ்டப்பட வேண்டிய தருணங்கள், அது மாத்திரம் இல்லாமல் அவங்க முயற்சி செய்த பல விஷயங்கள், அவங்க மட்டும் இல்லை அவங்க குடும்பமும் செய்ய வேண்டியது, அவங்க குடும்பம் எதிர்கொண்டதை பற்றிலாம் எழுதியிருக்காங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த மாதிரி ஒரு வளர்ந்ததுனால தான், இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் எனக்கு ஏற்பட்டதுனால தான், அதுவும் அதெல்லாம் என்னுடைய ஆரம்ப காலத்து வாழ்க்கையில் ஏற்பட்டதுனால தான் இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன்னா அதுக்கு காரணம் அதுதான் அப்படின்றாங்க. ஆரம்பத்துலேயே அவங்க அவங்க அம்மா அவங்கக்கிட்ட சொன்ன ஒரு கதையை சொல்கிறாங்க. அப்போ அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு. அவங்க அம்மா அப்போல்லாம் அவங்க ஒரு இடத்துக்கு போவாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்னு. அங்கே அவங்களுக்கு தேவையான அந்த மாவெல்லாம் தருவாங்க. அதை வச்சு தான் அவங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும். அது அவங்களுக்காக இந்த பிளாக் பீப்புளுக்காக, கருப்பின மக்களுக்காக இலவசமாக கொடுக்கறது தான். அதை வாங்கிறதுக்கு அவங்க அம்மா போகணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆண்ட் அவங்க அம்மா கொஞ்சம் துணியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது துணியெல்லாம். இவங்க போட்டிருந்ததெல்லாம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்தது. அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, அந்த கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஆடையை போட்டுக்கிட்டு வீட்டுக்காக சமையலுக்கு மாவு வாங்கிட்டு வரதுக்காக அங்கே போனாங்க. அங்கே க்யூவில் அவங்க நின்றுருந்தாங்க அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரில். அப்போது அவங்க அந்த கவுண்டரில் இருக்கிறவங்க கையில் தானே போய் வாங்கணும். அந்த கவுண்டருக்கு பின்னாடி உட்கார்ந்த அம்மா அவங்கள மேலே கீழே பார்த்துட்டு அப்படியே கோவமாகவும் ஒரு மாதிரி வெறுப்பாக பொறாமையாக சொன்னாங்க, இவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணி இருக்கிறவங்க எதுக்கு சாப்பாடுக்கு இங்கே பிச்சை எடுத்துன்னு வர்றீங்க அப்படின்ற மாதிரி, பிச்சை எடுத்துன்னு வர தேவையில்லைன்ற மாதிரி பேசினாங்க. அவங்க அம்மா ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அவங்களுக்கு மாவு இல்லாமல் தான் திரும்பி வர வேண்டியதாகிடுச்சு. அவமானமும் சேர்ந்து தான் வந்தது. இந்த மாதிரி பல அனுபவங்கள், இது கருப்பின மக்கள் மட்டுமே அனுபவிச்சிருக்கக்கூடிய அவமானங்கள், இதை பற்றி தான், அதுவும் அவங்க குடும்பத்தில் நடந்தது தான் இந்த எஸ்ஏயில் அவங்க எழுதியிருக்காங்க. இந்த பார்ட் 1ல் மற்ற எஸ்ஏஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேவிங் த லைஃப் தட் இஸ் யுவர் ஓன், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இன் த ஆர்டிஸ்ட் லைஃப். ரெண்டாவது எஸ்ஏ தான் இப்போ பார்த்தது, த பிளாக் ரைட்டர் அண்ட் த சதர்ன் எக்ஸ்பீரியன்ஸ். பட் yet and still the cotton gin kept on working. A Talk, Convocation 1972, Beyond the Peacock, The Reconstruction of Flannery O'Connor, The Divided Life of Jean Toomer, A Writer Because of, Not in Spite of, Her Children, Gifts of Power, The Writings of Rebecca Jackson, Zora Neale Hudson, A Cautionary Tale and a Partisan View, Looking for Zora, Bash the Whites. இந்த எஸ்ஏஸ்லாம் இருக்குது. இந்த எஸ்ஏயில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்ப காலகட்ட கருப்பின ரைட்டர்ஸான ரெபேக்கா ஜாக்சனை பற்றி எழுதியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல்
நிறைய எழுத்தாளர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க வெளியில் வரவே இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் வந்து இவங்களோட கான்டாக்ட் வச்சுக்கிட்டு அவங்க கதையை அவங்க சொல்ல விரும்புகிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளாக மிஸ்ஸஸ் வின்சென்ட் ஹட்சன்றவங்க தான். இந்த ஹட்சன் வந்து ஹெட் ஸ்டார்ட் சென்டரோட டைரக்டர். அவங்க வந்து என்னோடய கதையை நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா வந்து நான் வந்து சில ஆஜிடேஷன்லாம் பண்ணதுக்கு காரணம், அது என் கம்யூனிட்டிக்குள்ளேயே பண்ணதுக்கு காரணம் எனக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு குரூப்புக்காக இல்லை, இந்த இடத்துல வாழற எல்லாருக்காகவும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த எஸ்ஏஸ்லாம் பார்த்திங்கன்னா ஜோரா நீல் ஹட்சன் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த ஊடுவை யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அதுவும் வந்து இது வந்து ரூரல் சதர்ன் பிளாக்ஸில் 1930s இருந்தது. அதையெல்லாம் வந்து அவங்க ஹட்சனுடைய எழுத்துக்களில் பார்த்தாங்க. அதாவது இந்த ஒயிட் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அவங்க வந்து ரேசிஸ்ட் வியூஸோடு பார்க்குறாங்களே தவிர அவங்க வேறு யாரும் இந்த ஊடுவை பற்றி படித்த மாதிரி தெரியல. ஹட்சன் மட்டும்தான் ஊடுவை வந்து நல்லா படிச்சிருக்காங்க. ஹட்சனோட புக்ஸ் அண்ட் மியூல்ஸ் அண்ட் மென், அது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபோக்லோரில் வாக்கர் வந்து சொல்கிறாங்க, இந்த சதர்ன் பிளாக்ஸை பற்றி கதைகள் நிறையா இருக்குது. ஆனால் அந்த கதைகள்லாம் ஒன்று மறந்து போச்சு, இல்லை இவங்களே அதை அவமானம் நினச்சி ஒதுக்கிட்டாங்க. ஆனால் அதை பார்க்கும்போது தான் தெரியுது எவ்வளோ விலை மதிப்பு இல்லாத, அதுக்கு விலை மதிப்பே இல்லை, ஆனால் நம்ம எல்லாமே அதை அவமானம் நினச்சி ஒதுக்கியிருக்கோம், இல்லை மறந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லுக்கிங் ஃபார் ஜோரான்ற எஸ்ஸேயில் வந்து அவங்க எப்படி வந்து ஹட்சனை தேடி போனாங்க. அவங்க ஊரில், அவங்க ஊர் வந்து ஈட்டன்வில்லா, அது ஃப்ளோரிடாவில் இருக்குது. ஏன்னா வந்து அவங்களுடைய ஆன்சஸ்ட்ரல் டீச்சரை தேடி போயிருக்காங்க அவங்க. இப்போ ஹட்சனுக்கு வந்து கொஞ்சம் கெட்ட பேர் தான். ஆனால் அவங்க 1959 இறக்கும் போது அவங்க வந்து ஒரு எதுவுமே எழுதப்படாத ஒரு தனியாக இருந்த ஒரு கல்லறையில் தான் புதைக்கப்பட்டாங்க. ஆனால் வாக்கர் வந்து ஃப்ளோரிடா வரும்போது அவங்க வந்து ஒரு அந்த கல்லறை கல் இருக்கு இல்லையா, அதை வந்து வாங்கினாங்க. அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, ஜோரா நீல் ஹட்சன், அ ஜீனியஸ் ஆஃப் த சவுத், நாவலிஸ்ட், ஃபோக்லோரிஸ்ட், ஆந்த்ரோபாலஜிஸ்ட், வாழ்ந்த காலகட்டம் வந்து 1901 1960. இந்த ஜீனியஸ் ஆஃப் த சவுத்துன்றது யாருக்கு எழுதுனாங்கன்னா, ஜீன் டூமர்ன்ற ஒரு கவிஞரால் எழுதப்பட்ட ஒரு போமில் இருக்குது. அதனால் வாக்கர் வந்து சொல்கிறாங்க, அந்த பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சென்சிட்டிவிட்டி எல்லாம் வந்து அவங்கள நோக்கியே தான் வந்து திரும்பி வந்திருக்கு அப்படின்றாங்க. அது மாத்திரம் இல்லாமல் வாக்கர் வந்து நிறையா கருப்பு எழுத்தாளர்களுடைய வாழ்க்கையை பார்த்துருக்காங்க. அதை வந்து அவங்க எழுதின புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. ஏன்னா அமெரிக்கன் லிட்ரேச்சரில் நிறைய புத்தகங்கள் வந்து வெளியில் வந்து எல்லாராலையும் வந்து படிக்கப்பட்டிருக்கு, வாசிக்கப்பட்டிருக்கு, பிரபலமாயிருக்கு. ஆனால் நிறைய கருப்பின மக்கள் எழுதின புத்தகங்கள் வந்து யாராலையும் வந்து யாரையும் போய் அது ரீச்சே ஆகலை. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டானி மாரிசன் எழுதுனதை சொல்கிறாங்க. டானி மாரிசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் என்ன மாதிரி புக்கு எழுதுகிறேன்னா, நான் என்ன மாதிரி புக்கை படிக்கணும்னு விரும்புகிறேனோ, எந்த மாதிரி புக்கெல்லாம் நான் வந்து இந்த சமுதாயத்தில் படணும் அப்படின்னு நினைக்கிறேனோ, அதாவது அக்செப்ட் லிட்ரேச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து சில சமயத்தில் வந்து செக்ஸிஸ்டாக இருக்கலாம், ரேசிஸ்டாக இருக்கலாம், இர்ரெலவெண்ட்டாக இருக்கலாம், அஃபென்சிவாக இருக்கலாம் சில பேருக்கு. ஆனால் வந்து நான் அந்த மாதிரி எழுத்துக்கள் தான் எழுதுகிறேன். நான் எதை படிக்கணும், எது இந்த சமுதாயத்தில் இருக்கணும், எது வந்து இந்த சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அதை தான் நான் எழுதுகிறேன். அப்போ என்ன ஆகிடுதுன்னா, நான் என்ன எழுதுகிறேன்றதும் ஒன்று, ரெண்டாவது நான் என்ன படிக்க விரும்புகிறேனோ அதை நான் எழுதுகிறேன்றதுனால நான் 2 வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என்னுடைய ஓன் மாடல் தான் நானே வந்து இருக்க வேண்டியிருக்கு, என்னோடய மாடலாக நானே தான். இப்போ வந்து ஒருத்தங்க சொல்லுவாங்களே, எனக்கு இவங்க தான் ரோல் மாடல்னு, அந்த மாதிரி என்னோடய மாடலாக நானே இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லோருடைய குரலையும் நான் வந்து சில சமயத்தில் வந்து நம்ம மறந்துருப்போம், இல்லைன்னா கவனிக்க தவறி இருப்போம். அதாவது ஜோரா நீல் ஹட்சன் மாதிரி அந்த மாதிரி குரலெல்லாம் நான் வந்து கேப்சர் பண்ண பார்க்குறேன் அப்படின்னு வந்து அவங்க சொன்னது இங்கே சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த எஸ்ஏஸோட சம்மரி. உங்களுக்கு ஏதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.